ஹலோ எவ்ரிவன். நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும்போது நம்மளை வெளியே பாராட்டினாலும் உள்ள வயிறறியக்கூடிய மனிதர்கள் இருக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் மேலேருந்து கீழே சறுக்கும் போது அதை சைலண்டாக என்ஜாய் பண்ணக்கூட ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 15 பவுன் வாங்க. 15 ரொம்ப நாளா சேர்த்து வச்சாங்க. 15 பவுன் ரொம்ப ஒரேடியா வாங்க. இடம் வாங்கி இடமும் வாங்கி கொடுங்க. 3 பிளாட் வாங்கி கொடுங்க. அவுட்டர்ல 2 லட்சம் சொன்னாங்க. நான் வாங்கி கொடுங்க. ஹலோ டேய், நான் மாமாட்ட பேசிக்கிங்க. ஏன்டா திருப்பி பண்ணிட்டே இருக்கீங்க? இது நான் வாங்கி விட்ட வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னப்பா என்னாச்சு? ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் நிறைய மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க. பட் ஒரு கசப்பான உண்மை என்ன, நாமளும் சில சமயமாக அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கோன்றதான். ஏன்னா இது ஹியூமன் நேச்சர். பேசிக்காக மனிதன் 2 விதமாக ரியாக்ட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருந்த பையன் திடீர்னு ஒரு காரோ பைக்கோ வாங்கும்போது, பரவாயில்லப்பா ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கான் அப்படின்னு சில பேர் வாழ்த்துவாங்க. அதே செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரு எங்கேயோ ரோட்டில் தெரிஞ்சவனுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம், காரு பங்களான்னு இருக்கான் அப்படின்னு பேசுவாங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட சஜஷன் எப்போதுமே அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற செட் ஆஃப் பீப்புள் மாதிரி வாழ கற்றுக்குங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை ஒரு நிம்மதியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட ஜேர்னி அப்படின்றத அவங்கவுங்க தான் பார்க்கணும். நாம ஏன் மற்றவங்க ஜேர்னியை பார்க்கணும்? அப்படி பார்த்து வாழ ஆரம்பிச்சோம்னா நமக்கு நிம்மதின்றது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை. தேங்க்யூ ஸோ மச்.